ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் உற்சாகமான காலை வணக்கம். நான் கவிதா பூபதிங்க. இன்றைக்கி சசி ப்ரோ நமக்கு திங்கிங் டைம் அப்படிங்கிறது எவ்வளோ முக்கியமான ஒரு விஷயம் அப்படிங்கிறத பற்றி நம்மளை திங்க் பண்ண வச்சாங்க. அந்த காலத்தில் நிறைய இலக்கியங்கள் துணை இலக்கண இலக்கியங்கள் எல்லாம் இருந்திருக்குது அப்படின்னா அன்றைக்கி வந்து அத்தனை பேருமே நிறைய திங்க் பண்ணியிருக்காங்க. அதனோட விளைவு தான் இத்துணை இலக்கணங்கள் இலக்கியங்கள் நம்ம படிக்கிறதுக்கு நம்ம வாழ்நாள் முழுசாக படித்தா கூட படித்து முடிக்க முடியாத அத்தனை வகையான இலக்கண இலக்கியங்கள் இருக்குது. சசி ப்ரோ திருமூலரோட ஒரு பாட்டில் இருந்து ஆரம்பித்தாங்க. ஊரெல்லாம் கூடி ஒழிக்க அழுதிட்டு பேரினை நீக்கி பிணமென்று பெயரிட்டு சூரையம் காற்றினில் கொண்டு போய் சுற்றிட்டு நீரினில் மூழ்கி நினைப்பொழிந்தனரே அப்படின்னு சொல்லிட்டு, அந்த மாதிரி தான் நம்ம இருக்கிறோம். ஒரு 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 விஷயத்து ஒரு போகிறோம், ஒரு பெரிய காரியத்துக்கு போகிறோம் அப்படின்னா அது போகிறோம் வந்து அடுத்தது அப்போ கொஞ்ச நேரம் அந்த இடத்துல கொஞ்சம் ஃபீல் பண்ணுறோம், அதுக்கப்புறம் வந்துடுறோம், அதுக்கப்புறம் நம்ம வந்து அதை பற்றி டோட்டலாக எந்த பிரச்சனையுமே இல்லாமல் இருக்கிறோம் அப்படிங்கிறது தான் உண்மை. அந்த விஷயம் தெளிவாக புரிஞ்சுது. அதில் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, டோட்டலாக நம்ம எம்எம் கம்யூனிட்டியில் இருந்தாலே இந்த மாதிரி ஒவ்வொரு விஷயத்தை பற்றின ஒரு பிரஜை வருது அப்படிங்கிறத பற்றி நம்ம ஒத்துக்கணும். அது அந்த மாதிரி தான் இருக்குது. எம்எம் கம்யூனிட்டியில் இருந்தோம் அப்படின்னாலே நம்மளோட ஒரு ஃபேமிலியோட டோட்டல் ஹெல்த் ஆகட்டும் ரொம்ப நல்லாயிருக்கும். அடுத்ததான் நம்மளோட ரிலேஷன்ஷிப் நல்லாயிருக்கும். அடுத்தது நம்ம என்ன பண்ணணும், என்ன பண்ணி நம்ம டெவலப் ஆகணும், சிந்திக்கணும், அடுத்த நிலைக்கு போகணும் அப்படிங்கிறத வந்து நம்ம திங்க் பண்ணுறதாகட்டும், ஒவ்வொரு விஷயங்களுமே நமக்கு அத்துணை விஷயங்களும் கிடைக்கும். இந்த ஒரே ஒரு விஷயம்னு ஒரு புக்கு பற்றி சசி ப்ரோ ஒரு கிளாஸ் எடுத்தாங்க. அதுக்கப்புறம் அந்த புக்கு வாங்கியாச்சுங்க. அந்த ஒரே ஒரு விஷயம் அப்படிங்கிற புக்கில் என்ன இருக்குது அப்படின்னா, எந்த ஒரு விஷயத்தை செய்வதன் மூலம் அது மற்ற எல்லா விஷயங்களையும் தேவையற்றதாகவோ முக்கியமானவை அல்லாதவையாகவோ மாற்றிவிடும் அப்படின்னா அது எந்த விஷயம்னு நீங்கள் திங்க் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி அந்த புக்கில் கொடுத்துருந்தாங்க. நான் ஒரு விஷயம் ஸ்ட்ராங்காக சொல்கிறேங்க. எம்எம் கம்யூனிட்டி அப்படிங்கிறது தான் எனக்கு அந்த ஒரு விஷயம். எம்எம் கம்யூனிட்டியில் இருந்தாலே நம்ம எல்லா விஷயத்தையும் செய்ய வச்சுருவாங்க. ஒரு 21 days ட்ராக்கர் ஷீட் ஃபாலோ பண்ணி ஒரு நம்மளோட பாடியை ஃபிட் ஆக்கிறதாகட்டும், ஒரு நிறைய புக்ஸ் படிக்கிறதாகட்டும், இந்த மாதிரி திங்கிங் டைமோட இம்பார்ட்டன்ஸை புரிய வச்சு இனிமேல் கண்டிப்பாக திங்க் பண்ணியே ஆகணும், இது தவிர உனக்கு வேறு முக்கியமான வேலையே இல்லைங்கிறத புரிய வைக்கிறதாகட்டும், இந்த மாதிரி ஒவ்வொரு விஷயத்தையுமே ஃபஸ்ட்டு நமக்கு வந்து புரிய வைக்கிறாங்க. அதனோட இம்பார்ட்டன்ஸ் என்னன்னு புரிய வைக்கும்போது ஆட்டோமேட்டிக்காக நம்மளுக்கு செய்ய தோணுது. ஸோ இந்த மாதிரி அந்த திங்கிங் டைமுக்கு சசி ப்ரோவோட 5 rules ஆஃப் திங்கிங் சொல்லியிருந்தாங்க. கரெக்டாக அதாவது ஒரு எந்த டைம் பண்ணுறீங்க அப்படிங்கிறத வந்து ஃபஸ்ட்டு ஃபிக்ஸ் பண்ணுங்கள். அந்த டைமில் கண்டிப்பாக அந்த திங்கிங் வந்து பண்ணுங்கள். அதுக்கப்புறம் அதுக்கான சூழல் நல்ல சூழலாக இருக்கணும், அந்த இடத்துக்கு போகணும். திங்க் ஆன் பேப்பர் வச்சுட்டு தான் திங்க் பண்ணணும். அதுக்கப்புறம் வந்து இந்த மொபைல் மாதிரியான டிஸ்ட்ராக்ஷன்ஸ் எதுவும் இருக்கக்கூடாது. அப்புறம் அதாவது ரிலாக்ஸ்டு மைண்டோட ஒரு நல்ல ஃப்ரீ மைண்டோட போய் உட்காந்து தான் திங்க் பண்ணணும். எதை பற்றி திங்க் பண்ண போகிறோம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை ஃபஸ்ட்டு முடிவு பண்ணிக்கணும். இல்லைன்னா மைண்டு கண்டதையெல்லாம் யோசிக்கும் அப்படிங்கிறதையும் சொன்னாங்க. அதுக்கப்புறம் இந்த திங்கிங் தான் எனக்கு மற்ற எல்லாத்தையும் விட முக்கியமான ஒரு விஷயம், இதை நான் வந்து கண்டிப்பாக பண்ணியே ஆகணும் அப்படிங்கிற ஒரு ஸ்ட்ராங்கான முடிவு எடுத்து அந்த இடத்துல போய் ஒரு திங்க் பண்ணணும் அப்படிங்கிறத பற்றி அப்படின்னு சசி ப்ரோவோட 5 rules ஆஃப் திங்கிங் பற்றி நமக்கு ரொம்ப தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணாங்க. சும்மா திங்க் பண்ணுங்கன்னு சொல்லும்போதெல்லாம் என்ன திங்க் பண்ணணும், எப்படி பண்ணணும், அதுக்கு உட்காரணுமா, அதை பற்றி நோட் பண்ணவே இல்லை அப்படின்னு தான் சொல்லணுங்க. இப்போது உனக்கு வர ஒரு கஷ்டத்துக்கு என்ன காரணம் அப்படின்னா நீ மட்டும்தான் அப்படின்னு தெளிவாக நம்மளை புரிய வச்சாங்க. நீ இந்த விஷயத்த பண்ணல அப்படின்னா அது முதல்ல பண்ணணும்னு முடிவே எடுக்கவே இல்லை, அப்புறம் எப்படி நம்ம திங்கிங் டைம் பண்ணுவோம். ஸோ சசி ப்ரோ இவ்வளோ நாள் சொல்லியிருக்காங்க, ஏதாவது ஒரு 10 நிமிஷம் உட்கார்ந்து இருக்கிறதாகட்டும் அந்த மாதிரி பண்ணுறோம். பட் ஆனால் கரெக்டாக திங்க் பண்ணலை அப்படிங்கிறது உண்மைங்க. ஸோ இனிமேல் வந்து 100% டெய்லியும் 1/2 an hour வந்து திங்கிங்க்குன்னு ஒதுக்கணும் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணியாச்சுங்க சசி ப்ரோ. அட்லீஸ்ட் வீக்லி ஒன்ஸ் வந்து சசி ப்ரோ சொல்கிற மாதிரி ஏதாவது ஒரு அமைதியான இடத்துக்கு போய் உட்காந்து திங்க் பண்ணணும். நம்ம திருப்பி இந்த ஆஃபீஸில் உட்காந்து பண்ணுறது, வீட்டில் உட்காந்து பண்ணுறது அப்படியெல்லாம் பண்ணும்போது அங்கே வந்து நிறைய டிஸ்ட்ராக்ஷன்ஸ் வருதுங்க. அதை வந்து நம்மளால் தவிர்க்க முடியாத டிஸ்ட்ராக்ஷன்ஸ், அதை வந்து நம்ம பார்த்தே ஆகணுங்கிற மாதிரியான சூழல் இருக்குது. ஸோ இந்த மாதிரி அமைதியான இடத்துக்கு போய் திங்க் பண்ணணும் அப்படிங்கிறத வந்து முடிவு பண்ணியாச்சு.
இது வந்து ஒரு ஸ்ட்ராங்கான முடிவு தான். சசி ப்ரோ சொன்னாங்க, நீங்கள் வந்து இன்றைக்கி நான் கிளாஸ் எடுத்த உடனே வந்து கண்டிப்பாக திங்க் பண்ணுறேன் பாரு அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த 4 நாளில் அது காணாமல் போயிடும். அடுத்த 1 மாதம் கழித்து கேட்டால் மறுபடியும் இல்லைன்னு சொல்லுவீங்க அப்படின்னு. இது அந்த மாதிரி இல்லாமல் 100% ஸ்ட்ராங்காக திங்கிங் டைம் அப்படின்னு ஒன்று ஒதுக்கி திங்க் பண்ணணும் அப்படின்னு முடிவு பண்ணியாச்சுங்க. தேங்க்யூ ஸோ மச் சசி ப்ரோ. இந்த மாதிரியான ஒரு அற்புதமான கிளாஸ் எடுத்து எங்களோட மைண்டை வந்து திருப்பி ஸ்ட்ராங்காக ஒரு வேலையை செய்யணும் அப்படிங்கிற விஷயத்தை புரிய வச்சதுக்கு தேங்க்யூ ஸோ மச் ஃப்ரெண்ட்ஸ்.